ஏம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரி டூட்டி முடிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காவ. நான் இதை என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு காலையில அவசரத்தில உரிச்சிட்டு அடக்க முடியாது. அதனால நான் பெரிய வெங்காயம் தான் செய்வேன். இனிமேல் இதை வாங்கிட்டு வந்துட்டாவல என்ன செய்ய? இன்னும் பழைய சாப்பிடுவாவல்ல, அப்போ நீங்கள் கடிச்சிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு கொடுத்துற வேண்டியதான். ஏன்னா துட்டு கொடுத்து வாங்கினது வீணாக்க முடியாது பத்தியில. அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா, சத்துணவு மாவு கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். அதுக்கு தேங்காவை அரைச்சி வறுத்து சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்குமா, அதான் அரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இந்த செந்தில் சார் ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, எங்கள் பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமைம்பாவல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சத்துணவு மாவு கொழுக்கட்டை தான். வேற எதுவுமே தெரியாது. சத்துணவு மாவு கொழுக்கட்டை, சத்துணவு மாவு கொழுக்கட்டை, சத்துணவு மாவு கொழுக்கட்டை. காமெடின்னா மன்னிச்சுக்கிடுங்கண்ணே. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பிடுறதுக்கு தோசை தான் சுட்டு வச்சிருக்கு. அது என் மவ தான் சுட்டு தந்தா. ஏன்னா நான் கோயிலுக்கு போயிட்டேன்ல, கோயில் போயிட்டு வரும்போது சுட்டு வச்சிருந்தா. அதுக்கப்புறம் இதுக்கு அப்பளம் வச்சு யாரும் சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேன் பார்த்துக்கிடுங்க தோசைக்கு. அதுக்கப்புறம் காரக்குழம்பு, சாம்பார், கேரட் பொரியல் கொஞ்சம் வச்சிருக்கா. சோத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் கடுங்காப்பி கிடக்கு. நான் கோயில் போயிட்டு வர்றது காட்டிலும் பாத்திரத்தெல்லாம் என் பிள்ளைகளே கழுவி போட்டாவ. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்துக்கிடுங்க. வேலை முடிஞ்சுட்டா இனிமேல் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான், படுக்க வேண்டியதான் பார்த்துக்கிடுங்க.